ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் திடீர் கனமழை பெய்து வருகிறது. மயிலாப்பூரில் கனமழை பெய்து வரும் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நீ எங்க இருக்க? கோயில்ல தான் பக்கத்துல நின்னுக்கிறேன் பின்னாடி. தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாய்மானவன். வெயில் வாட்டி வதச்சிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு இப்படி ஒரு மழை, இதுக்கு என்ன காரணம்? வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து எதனும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? விரிவா பதிவு பண்ணுங்க தாய்மானவன். கடந்த சில நாட்களாக கோடை வெயில் என்பது வட தமிழகத்துல வாட்டி வதைத்து வந்த ஒரு சூழல்ல தற்போது சென்னை மாநகருடைய பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக ராயலசீமா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் மன்னார் வளைகுடா வரைக்கும் தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை என்பது நிலவுவதால சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் இன்றைய தினம் மேகமூட்டத்தோடு காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் நேற்று தினம் எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. இந்த நிலையில சென்னையில இன்று காலை முதலே வானம் மேகமூட்டத்தோடு காணப்பட்ட நிலையில தற்போது நண்பகல் 12 மணி அளவுல மாநகருடைய பல்வேறு பகுதிகளில் இருள் சூழ்ந்து காணப்படக்கூடிய காட்சிகளை நாம நேரடியாக பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட நிலையில தான் காரிருள் சூழ்ந்து காணப்படுவதால வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிவித்தவாறு வாகனங்களை இயக்கி வந்தாங்க. இந்த நிலையில சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்கள்ல மதியம் 1 மணி வரைக்கும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதா வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. இந்த நிலையில சென்னை மாநகர்ல கோடம்பாக்கம், தீநகர், நுங்கம்பாக்கம், மயிலாப்பூர் ஆகிய பகுதிகளில் தற்போது மழை என்பது பெய்ய தொடங்கி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கோடம்பாக்கம், தியாகராய நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது கனமழை என்ற அளவுல தற்போது மழை என்பது பெய்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இன்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இறுதி நாள் என்பதால முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள், பிரமுகர்கள் தங்களுடைய வேட்புமனு தாக்கலை செய்வதற்காக வேட்புமனு தாக்கல் அலுவலகங்களை நோக்கி வந்த வண்ணம் இருக்கிறாங்க. இந்த நிலையில திடீரென இந்த மழை பெய்து வரக்கூடிய ஒரு சூழல மழையையும் பொருட்படுத்தாமல் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வேட்பாளர்கள் தற்போது சம்பந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு வரக்கூடிய காட்சிகளை நம்மால நேரடியாகவே பார்க்க முடியுது. வானிலை ஆய்வு மையத்தின் தரப்புல வட தமிழகத்துல படிப்படியாக வெப்பநிலை உயரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பெய்து வரக்கூடிய இந்த மழையின் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் குளிர்ச்சி நிலவக்கூடிய ஒரு சூழலையும் நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. நன்றி தாய்மானவன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.